பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 8 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 4 பார்ட் 1 இருந்து பார்ட் 7 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இன் ஹிந்தி. ஹிந்தியில் சுய அறிமுகம். இன்டர்வியூவில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி இதில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இடமா இருந்தாலும், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், எந்த ஒரு இடமா இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம உள்ளே செல்வது நல்லது. அதை எப்படி ஹிந்தியில் பேசுறது என்று பார்ப்போம். நான் உள்ளே வரலாமா? இதை ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னா, கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூம், கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூம், கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூம். இதுக்கு நான் உள்ளே வரலாமா என்று பொருள். இதை வேறு விதமாகவும் கேட்கலாம். அந்த முன்னாடி கியாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு மே அந்தர் ஆ சக்தா ஹூம், மே அந்தர் ஆ சக்தா ஹூம் இப்படியும் கேட்கலாம். மூன்றாவது, அந்த கியா என்ற வார்த்தையை கடைசியில் போட்டும் பயன்படுத்தலாம். மே அந்தர் ஆ சக்தா ஹூம் கியா, மே அந்தர் ஆ சக்தா ஹூம் கியா. இவ்வாறு 3 விதமாக இந்த கேள்வியை கேட்கலாம். இதுக்கு பதில் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, நீங்கள் உள்ளே வரலாம். आप अंदर आ सकते हैं, आप अंदर आ सकते हैं, आप अंदर आ सकते हैं அப்படின்னா நீங்கள் உள்ளே வரலாம் என்று பொருள். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு ஹிந்தியில் ஆத்ம பரிச்சை, ஆத்ம பரிச்சை அப்படின்னா சுய அறிமுகம் என்று பொருள். நாம் எந்த ஒரு நபரை சந்திப்பதாக இருந்தாலும், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், இன்டர்வியூ, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் முதல்ல வணக்கத்தை செலுத்துங்கள். அந்த வணக்கத்தை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்ப்போம். ஹிந்தியில் வணக்கத்தை பல விதமாக குறிப்பிடலாம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு நமஸ்தே, நமஸ்தே. ரெண்டாவது நமஸ்கார், நமஸ்கார். மூன்றாவது பிரணாம், பிரணாம். நான்காவது சலாம், சலாம். ஐந்தாவது ராம் ராம், ராம் ராம். ஆறாவது ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தமிழில் ஒரே இதில் வணக்கம் என்று நம்ம சொல்லிடலாம். ஹிந்தியில் இந்த மாதிரி பலவிதமாக நாம் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒன்று ஒன்றாக பார்ப்போம். முதல்ல கொடுத்துருக்கதை பாருங்கள், நமஸ்தே. இது நம்முடைய வயதுக்கு நிகரானவர்கள், நம்ம வயதை விட சிறியவர்கள், அவர்களிடம் இந்த நமஸ்தே என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். நம்ம வயசை விட பெரியவங்க, அவங்கள்ட்ட நமஸ்கார், நமஸ்கார் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த பிரணாம், இந்த பிரணாம்ங்கிறது இது தூய ஹிந்தி வார்த்தை. இது மரியாதையான வார்த்தை. இதை நம்ம அம்மா அப்பாட்ட, நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாஸ் கிட்ட, இந்த மாதிரி மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்களிடம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நாலாவது சலாம். இது ஒரு உருது வேர்டு. இஸ்லாமியர்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். ஐந்தாவது ராம் ராம். இது வட மாநிலத்தை சேர்ந்த ஹிந்துக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். வணக்கத்தை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரிக்கின்றார்கள். கடைசியா ஜெய் ஹிந்த். இந்த வார்த்தையை இராணுவத்தில் பணிபுரிகின்றவர்கள் நாட்டுப்பற்றினை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அடுத்தது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம். காலை வணக்கத்துக்கு சுப்ரபாத், சுப்ரபாத். மதிய வணக்கம் அப்படின்னு ஹிந்தியில் பேச மாட்டாங்க. நான் இதில் மதியம் அப்படிங்கிறதுக்காக தோப்பஹர் அதை கொடுத்துருக்கேன். சுப் தோப்பஹர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மாலை வணக்கம் சுப் சந்தியா, சுப் சந்தியா. இரவு வணக்கம் சுப் ராத்திரி, சுப் ராத்திரி. அடுத்தது பாருங்கள், வரவேற்பு. வரவேற்கிறதுக்கு ஹிந்தியில் ஸ்வாகத், ஸ்வாகத். நன்றி சொல்கிறதுக்கு தன்யவாத், சுக்ரியா. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இங்கிலீஷில் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் 2 விதமாக கேட்போம். இதை ஹிந்தியில் எப்படி கேட்போம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். உங்களை அறிமுகம் செய்யுங்கள். அப்னா பரிச்சை தீஜியே, அப்னா பரிச்சை தீஜியே, அப்னா பரிச்சை தீஜியே
அப்படின்னா உங்களை அறிமுகம் செய்யுங்கள் என்று பொருள். இதில் தீஜியே அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிட்டு நம்ம இன்னொரு வார்த்தை போட போகிறோம். அப்னா பரிச்சை தே, அப்னா பரிச்சை தே, அப்னா பரிச்சை தே அப்படின்னாலும் ஒரே பொருள் தான், உங்களை அறிமுகம் செய்யுங்கள் என்று பொருள். அடுத்தது உன்னை பற்றி சொல்லு. அப்னே பாரே மே பத்தாவோ, அப்னே பாரே மே பத்தாவோ, அப்னே பாரே மே பத்தாவோ அப்படின்னா உன்னை பற்றி சொல்லு என்று பொருள். இந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி அப்னே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முஜே அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தும் வாக்கியங்கள் அமைக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். முஜே அப்னே பாரே மே பத்தாவோ, முஜே அப்னே பாரே மே பத்தாவோ, முஜே அப்னே பாரே மே பத்தாவோ, உன்னை பற்றி சொல்லு என்று பொருள். அடுத்தது உங்களை பற்றி சொல்லுங்கள். அப்னே பாரே மே பத்தாயியே, அப்னே பாரே மே பத்தாயியே, அப்னே பாரே மே பத்தாயியே அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று பொருள். இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி அப்னே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முஜே இந்த வார்த்தையை சேர்த்தும் வாக்கியங்கள் அமைக்கலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள். முஜே அப்னே பாரே மே பத்தாயியே, முஜே அப்னே பாரே மே பத்தாயியே, முஜே அப்னே பாரே மே பத்தாயியே அப்படின்னாலும் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று பொருள். ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இந்த வாக்கியத்தை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்றால், இப்போ நம்மக்கிட்ட உங்களை பற்றி அறிமுகம் செய்யுங்கள் என்று ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். முதலில் என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வாய்ப்பளித்ததற்கு நன்றி. सबसे पहले मुझे अपना परिचय देने का अवसर देने के लिए धन्यवाद. सबसे पहले मुझे अपना परिचय देने का अवसर देने के लिए धन्यवाद. सबसे पहले मुझे अपना परिचय देने का अवसर देने के लिए धन्यवाद. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். முதலில் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. இந்த வாக்கியத்தை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இரண்டு நபர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒருத்தங்க அவங்கள பற்றி சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு நம்ம பயன்படுத்துறதுக்காக இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சப்சே பஹலே முझे अपना परिचय देने के लिए आपका बहुत बहुत धन्यवाद. सबसे पहले मुझे अपना परिचय देने के लिए आपका बहुत बहुत धन्यवाद. सबसे पहले मुझे अपना परिचय देने के लिए आपका बहुत बहुत धन्यवाद. முதலில் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி என்று பொருள். நான் போகலாமா இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னா, क्या मैं जा सकता हूँ, क्या मैं जा सकता हूँ, क्या मैं जा सकता हूँ அப்படின்னா நான் போகலாமா என்று பொருள். இதை வேற ரெண்டு விதமாகவும் கூறலாம். இந்த வாக்கியத்தின் முதலில் கியா என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு வாக்கியங்கள் அமைக்கலாம். मैं जा सकता हूँ, मैं जा सकता हूँ, मैं जा सकता हूँ. கியா என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு பேசும்போது கேள்வி கேட்கும் முறையாக கேட்க வேண்டும். मैं जा सकता हूँ. மூன்றாவது முறை அந்த கியா என்ற வார்த்தையை இந்த வாக்கியத்தின் கடைசியில் போட்டு பயன்படுத்தலாம். मैं जा सकता हूँ क्या, मैं जा सकता हूँ क्या, मैं जा सकता हूँ क्या. இந்த மாதிரி மூன்று விதமாக இந்த வாக்கியத்தை பயன்படுத்தலாம். இந்த வாக்கியத்தில் கியா என்ற வார்த்தையை முதலில் போட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் போகலாம். आप जा सकते हैं, आप जा सकते हैं, आप जा सकते हैं அப்படின்னா நீங்கள் போகலாம் என்று பொருள். கடைசியில் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்வதற்கு ஹிந்தியில் தன்யவாத், தன்யவாத், தன்யவாத். தன்யவாத்னா நன்றி என்று பொருள். இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம். शुक्रिया, शुक्रिया, शुक्रियाனாலும் நன்றி என்று பொருள். இந்த शुक्रिया என்ற வார்த்தை ஒரு உருது வார்த்தை. இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.
If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. धन्यवाद. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.